ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கமலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஹெல்த்தியான சாஃப்டான ராகி பிடி கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். இந்த ராகி பிடி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு ராகி மாவு, 3/4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, 1 கப் அளவுக்கு வெல்லம், ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல், 2 ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை, 2 ஸ்பூன் அளவுக்கு வறுத்த எள்ளு, 3 ஏலக்காய் வாசனைக்காக எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எடுத்திருந்த வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். அதில் 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா கரையவும் வடிகட்டி எடுத்துக்குவோம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு நம்ம எடுத்திருந்த ராகி மாவும் பச்சரிசி மாவும் சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் வாசனை வர வரைக்கும் வறுத்துக்குவோம். எள்ளு, நிலக்கடலை, ஏலக்காய் இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்குவோம். மாவு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ தீயை சிம்மில் வச்சுட்டு நம்ம தேங்காய் துருவலையும் நம்ம கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்த எள்ளு, நிலக்கடலை பொடியும் சேர்த்துட்டு ஒரு கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வடிகட்டி இருந்த வெள்ளை கரிசலை இந்த மாவோடு சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்குவோம். இந்த மாவை இந்த மாதிரி உருட்டி இட்லி பாத்திரத்தில் 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். Thanks for watching.